ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஃபிட்டி 50. இன்னைக்கு நம்ம தேர்ட் டே ஆஃப் சீரீஸ் 18க்கு வந்திருக்கோம். அப்பர் பாடிக்கான மூவ் தெரிஞ்சுக்க போகிற நாள். அதனால் உங்களுக்கு நான் என்ன எக்ஸசைஸ் கொண்டு வந்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிளான செஸ்ட் எக்ஸ்பான்ஷன்ஸ் அண்ட் ஹெட் ரைசஸ். அதாவது நம்ம செஸ்ட் பகுதியை நல்லா விரிவடைய செய்யக்கூடிய எக்ஸசைஸ். ப்ளஸ் அது கூடயே சேர்ந்து கழுத்தை மேலே தூக்கணும். இதனால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. சிம்பிளாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நான் பண்ணி காமிக்கிறேன், பார்த்துட்டு நீங்களும் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். ஓகே, ஸ்டே டியூன்ட். இது பண்ணுறது வீட்டுக்குள்ளேயே பண்ணலாம், வெளியில் வரணுன்ற அவசியம் இல்லை, நிறைய ஸ்பேஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதாவது சின்ன காம்பேக்டான பிளேசஸில் கூட எப்போ வேணாலும் பண்ண முடியும். இது மாதிரி ஒரு இடத்துல நின்றுக்கோங்க, இல்லை உட்காந்து பண்ணக்கூடியவங்க உட்காந்தே கூட பண்ணலாம். ஓகே, நின்றுட்டு பார்த்தீங்கன்னா கையை நீங்கள் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம கையை இப்படி சேர்த்து வச்சுக்கிறோம். கையை பிரிக்கும் போது நல்லா செஸ்ட்டை பிரித்து கொண்டு போகும்போது தலையும் மேலே தூக்கணும். பண்ணலாமா? பாருங்கள், கையை சேர்த்து வச்சுக்கிறோம். கை பிரியும் போது தலை மேலே பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உள்ள காற்று இழுத்துக்கோங்க. எவ்வளோ தூரம் உள்ள காற்று இழுத்துக்கிறீங்களோ அப்போ லங்ஸ், அதாவது நம்ம செஸ்ட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னா 2 லங்ஸ் இருக்கு இல்லையா, அது நல்லா விரிவடையும். ஃபுல் ஏர் உள்ளே எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் திருப்பி நம்ம செஸ்ட்டை சுருக்கும் போது வெளியில் காற்றை விட்டிங்கன்னா அது நல்லா சுருங்கும். ஓகே, ஸோ இந்த பலூன் மாதிரி இருக்கிற லங்ஸை நல்லா பிரிய வைக்கிறோம், ஃபுல் எக்ஸ்பேன்ஷன் பண்ண வைக்கிறோம். அதுக்கு ஸ்பேஸ் கொடுக்கறதுக்கு தான் நம்ம செஸ்ட்டை விரிக்கிறோம், காற்றும் உள்ளே போகும். அதுக்கப்புறம் திருப்பி அதை குறுக்கும் போது காற்று வெளியில் வரும். ஓகே, பண்ணலாமா? நிதானமாக பண்ணுங்க. மேலே பார்க்கும்போது காற்று நல்லா உள்ளே எடுத்தேன், திருப்பி கீழே வரும்போது, அதாவது தலை கீழே வரும்போது காற்றை வெளியில் விட்டுட்டே வந்தேன். பாருங்கள், ஓகே. அடுத்த வேரியேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கை கூப்பி மேலே கீழே பார்த்துட்டு வரதுக்கு பதிலாக கையை இடுப்பில் வச்சுனும் பண்ணலாம். பாருங்கள், வச்சுக்கிறேன்னா கையை ஃபஸ்ட்டு எல்போஸ் எல்லாம் இந்த சைடு ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ காற்று உள்ளே எடுக்கும் போது தலை அதே தான் மேலே தூக்கும். இந்த கை மட்டும் பின்னாடி போயிட்டு வரும். ஓகே, பாருங்கள். இப்போ இந்த 2 வேரியேஷன்லையும் நம்ம காற்றை உள்ளே இழுத்துட்டு தலையை மேலே வைக்கும் போது ஒரு 5 செகண்ட்ஸோ இல்லை 3 செகண்ட்ஸ் வரைக்குமோ ஹோல்டு பண்ணிவிட்டு அப்புறம் கொண்டு வரலாம். பண்ணலாமா? அதாவது காற்றை இழுத்துட்டு மேலே பார்ப்போம் இல்லையா, அதே இடத்துல தலையை வச்சுக்கோங்க. மூச்சை உள்ளேயும் இழுக்க வேண்டாம், வெளியிலையும் விட வேண்டாம். அப்போ அந்த 5 செகண்ட்ஸ்க்கு அதுக்கப்புறம் கீழே கொண்டு வரும்போது தலையை மூச்சை வெளியில் விடுங்க. ஓகே, பண்ணலாமா? திருப்பியும் ஓகே, அவ்வளோதான். ஸோ அடுத்த வேரியேஷனும் இதே மாதிரி 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுறது பண்ணலாம். பாருங்கள், ஓகே, அவ்வளோதான். இந்த 2 வேரியேஷன்லையும் 2 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ். அதாவது நம்ம மேலே கழுத்தை தூக்கும் போது உள்ள இன்ஹலேஷனும் கிடையாது, எக்ஸலேஷனும் கிடையாது. பிரெத்தை ஹோல்ட் பண்ணிடுவோம் 3லேருந்து 5 செகண்ட்ஸ் வரைக்கும். அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணிவிட்டு கீழே வரணும். இதுதான் நம்ம இந்த 2 வேரியேஷனில் டிஃப்ரெண்ட் மெத்தடாக பண்ணுறது. ஓகே, ஸோ இப்போ இதோட பெனிஃபிட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கலாமா?
இது ஒரு சிம்பிளாக பண்ணுற எக்ஸசைஸ்னாலும் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. ஃபர்ஸ்ட் என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள். நம்ம இந்த பகுதியை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுறதால இதுக்குள்ளே இருக்கிற 2 லங்ஸும் என்ன ஆகும், லங்கோட கெப்பாசிட்டியை அதிகப்படுத்துவோம். நம்ம பொதுவாக பார்த்தீங்கன்னா மூச்சு விடுறது ஷாலோவாக ப்ரீத் பண்ணுறோம், அதாவது மேலாக்க தான் மூச்சு விட்டு விட்டு வெளியில் எடுக்கிறோம். ஆனால் நம்ம மைண்ட் ஃபுல்லாக, அதாவது நம்ம சுய நினைவோட ஒவ்வொரு தடவையும் மூச்சை நல்லா உள்ளே இழுத்து வெளியில் கொண்டு வரும்போது தான் லங்ஸ் உள்ள வரைக்கும் கீழ்ப்பகுதி வரைக்கும் நல்லா காற்று போயிட்டு வெளியில் வரக்கூடும். அதனால் நல்ல ஆக்சிஜனேஷன் உடம்புக்கு கிடைக்கும். அதனால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இல்லையா. ஆக்சிஜன் நிறைய போகிறதுனாலே ஒவ்வொரு செல்லும் புத்துணர்ச்சி பெறும். அதனால தான் லங்கோட கெப்பாசிட்டி அதிகப்படுத்தணும்னா நிறைய டீப் பிரெத்ஸ் எடுக்கணும். ஷாலோ பிரெத்ஸ் எடுத்தால் போகாது. அதனால தான் லங்ஸும் ஃபுல்லாக காற்று போயிட்டு வெளியில் வரக்கூடும். அதை தான் நம்ம ஆக்சிஜனேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறோம். ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதன் மூலமாக நம்ம செஸ்ட்டை நல்லா விரிவடைய வைக்கிறோம். அதன் மூலமாக காற்றும் உள்ளே போகும்போது லங்ஸ் ஃபுல்லாக, அதாவது நுரையீரல் ஃபுல்லாக பிரியும். அப்போ காற்று நல்ல கெப்பாசிட்டி அதிகமாகும். நம்ம கொஞ்சமாக யூஸ் பண்ணுற லங்ஸு ஃபுல்லாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ அவ்வளோ லிட்டர்ஸ் ஆஃப் ஏர் உள்ளே போகும்போது நிறைய பெனிஃபிட்ஸ் ஆக்சிஜன் மூலமாக நமக்கு கிடைக்கும். இது ஒரு பெரிய பெனிஃபிட். அடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா, கழுத்து வலி, பின் முதுகு வலி, கீழே பேக்கில் லோ பேக் பெயின்லாம் சொல்கிறவங்க இந்த மாதிரி எக்ஸசைஸை நிதானமாக பண்ணும்போது அந்த மாதிரி பெயின்லேருந்து நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அது இல்லாமல் இந்த மாதிரி வலி வராமல் பார்த்துக்கலாம். தொடர்ச்சியாக கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறவங்க, உட்காந்தே ஒர்க் பண்ணுறவங்க, இல்லை ஹெவியாக இருக்கேன் நான் வேலை எதுவுமே பண்ண முடியறது இல்லைன்றவங்க இந்த மாதிரி எக்ஸசைஸை தொடர்ச்சியாக பண்ணால் நல்ல முதுகு பக்கத்தை ஸ்ட்ரென்த் அண்ட் பலம் கூட்ட முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்தது கழுத்தில் நிறைய சதை இருக்குது, ஃபேட் சேர்ந்துருக்கு, குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கழுத்தை ஃப்ளெக்ஸ் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இங்கே இருக்கிற கொழுப்பு நல்லா கரைக்க முடியும். அது தவிர்த்து இந்த ஷோல்டர் பகுதியை நல்லா இப்படி பண்ணுறதால இந்த ரொட்டேஷனை நிறைய அதிகப்படுத்துகிறோம். ஸோ இங்கே இருக்கிற ஃப்ளூயிட் செக்ரீஷனை அதிகமாக்குவோம். அதனால் இந்த இடத்த ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்க முடியும், வலி இல்லாமையும் பார்த்துக்க முடியும். அதுவும் கூட சேர்ந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது கோரை நல்லா இழுத்து வச்சுருந்தா நம்ம இந்த எக்ஸசைஸ் பண்ணணும். அதனால இங்கே இருக்கிற ஃபேட்டையும் குறைக்க முடியும், கோரை நல்லா பலப்படுத்த முடியும். ஒரு உடம்பு நல்ல பொசிஷனில் இருக்கணும்னா கோரை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணாதான் உடம்பு ஒரு கம்பீரமாக இருக்கும். எப்பயுமே கோரை டைட்டாக வச்சுருந்தா இந்த எக்ஸசைஸ்லாமும் பண்ணணும், எந்த எக்ஸசைஸும் பண்ணணும். நீங்களே புரிஞ்சுப்பீங்க இது பண்ணும்போது எப்படி உள்ளே நம்ம இழுத்துக்க முடியுது அப்படின்னு. அப்போ அந்த பாயிண்ட் எல்லாம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிறது ஃபீல் பண்ணுவீங்க. ஒவ்வொரு பார்ட்டும், அதாவது நம்ம இந்த உடம்பை இப்படி பிரிக்கும் போது பின்னாடி ஷோல்டர் பிளேட்ஸ் எல்லாம் பிரிஞ்சு உள்ளே வரதை ஃபீல் பண்ணுவீங்க. கழுத்து நல்லா பிரிஞ்சு மேலே போயிட்டு உள்ளே வரும்போது அந்த இடம்லாம் நல்ல ஒரு பெயின் ரிலீஃபாக ஃபீல் பண்ணுவீங்க. கை நல்லா இப்படி போயிட்டு வரும்போது இந்த இடம்லாம் நல்லா ஆக்டிவேட் ஆகிறது ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ஒவ்வொரு மசிலையும் நீங்கள் ஃபீல் பண்ணி இந்த சிம்பிள் எக்ஸசைஸை பண்ணால் நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். ஓகே, இது தவிர்த்து போஸ்டர் கரெக்ஷன் பண்ண முடியும். முதுகு கூணா இருக்குது, இந்த இடம் ஒரு ஹம்ப் இருக்குது, முதுகு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பல்ஜ் இருக்குது அப்படின்றவங்க இந்த மாதிரி எக்ஸசைஸை நல்லா பிரித்து வளைச்சி பண்ணும்போது அங்கே இருக்கிற ஃபேட் எல்லாம் கட்டாயம் குறைஞ்சி தான் போகும். ஸோ இவ்வளோ லாங் லிஸ்ட் ஆஃப் பெனிஃபிட்ஸ்லாம் இந்த சிம்பிள் எக்ஸசைஸில் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். கட்டாயம் நீங்களாம் பண்ணி தானே பார்க்கணும். இன்றைக்கெல்லாம் பண்ணி பாருங்கள். நான் அடுத்த தடவை புது எக்ஸசைஸோட உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் FITTY50. பாய்.